4 இயர்ஸ் பேபிக்கு டோட்டல் லென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 இன்ச்சஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப் தைக்க போகிறோம், கம்மீஸோட டாப் தைக்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டாப்போட லென்த்து 26 இன்ச்சஸ் வச்சிருக்கேன், 22 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். டாப்போட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ் வச்சிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் மேலே வந்து விட்டுட்டு கீழே இருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு ரஃப் எட்ஜஸ். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சீம்ஸ் கொடுக்குவோம். தைக்கிறதுக்கு துணி தேவை, ஷோல்டர் ஜாயினிங்க்கு எல்லாத்துக்குமே தேவை. ஸோ அதை வந்து நான் வந்து இப்படி ட்ரா பண்ணி 1 இன்ச்சஸ் விட்டுட்டு இதில் இருந்து நான் வந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த கம்மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ் லென்த் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சஸ். ஸோ இந்த ஹெம்லைன் கீழேயும் நான் வந்து கொஞ்சம் 1 இன்ச்சஸ் விட்டுறேன், மேலேயும் 1 இன்ச்சஸ் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி முதல்ல தேவையான மெட்டீரியல் எவ்வளோன்றதை பார்த்துட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுக்குது. கீழே வந்து நம்ம மடிச்சு தைப்போம். ஸோ அது இல்லாமல் அதுக்கு 1 இன்ச்சஸ் தனியாக கொடுத்துருக்கேன், மேலே தனியாக ஒரு 1 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போகிறது மேலே என்னென்னலாம் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஷோல்டர். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே தான் லைன் வந்து லென்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4.75 வருது. ஸோ இங்கேருந்து இங்கே 4.75க்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 4.75க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டே ஹால் வருது. ஸோ 4.75 இங்கே வந்து 2 ஹால் நெக்கோட ஓப்பன். ஸோ இங்கே 4.75 ஷோல்டர். அடுத்தது வந்து ஆமோல் டீப் பார்ப்போம். ஸோ ஆமோல் டீப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணுறேன். பேக்குக்கு வந்து 2 இன்ச்சஸ். ஸோ 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக்கு நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நெக் ஆமோல் டீப் பார்த்துக்கலாம். ஸோ 4.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் 4.5 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே 4.5 இன்ச்சஸ். இப்போ இங்கே ஆமோல் வரைஞ்சிக்கலாம். ஆமோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4.5னா இது ஸ்லோப் நான் கொடுக்கல. ஸ்லோப் கொடுக்காம 4.5லேருந்து அப்படியே நான் ஆஃப் எடுக்கிறேன். அப்போ 2 ஹால் வரும். ஸோ 2 ஹாலுக்கு நேரம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இவங்க குழந்தைன்றதுனால ஆமோலோட ஹைட்டு இங்கே கர்வ் கொடுக்குறது வந்து ஒரு 1 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஸோ பேக்கோடது இங்கேருந்து கர்வ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தது செஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். ஸோ இங்கேருந்து இங்கே 7 இன்ச்சஸ். ஸோ இந்த ஆமோல் கர்வ் இங்கே முடியுது. வேஸ்ட் லென்த்து நான் எப்படி எடுப்பேன்னா ஷோல்டர்லேருந்து இங்கே குழந்தைக்கு வந்து 9.5 வருது. இதுதான் வேஸ்ட் லென்த்து. ஸோ இதுமாதிரி நீங்கள் டேரெக்டாகவே மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எப்படி இதுலேயே வந்து சீம்ஸ் ஆட் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறதுலாம் ஈஸோடு சேர்த்து. இப்போ செஸ்ட் லைன் வந்து 7னா நான் 7.5 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே தான் கர்வ் வருது. இங்கே வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9.5. லென்த்தில் நான் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல. அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6.5 எடுக்கிறேன். ப்ளஸ் டாட் 1 வருது. ஸோ 7.5. ஸோ 7.5 தான் மேக்ஸிமம். இதில் 1 இன்ச்சுக்கு நான் வந்து டாட் பிடிப்பேன். ஸோ 7.5னா இங்கேருந்து பாதி உங்களுக்கு 3.75 வரும். இங்கே தான் டாட்டோட பொசிஷன் வருது. அடுத்தது இப்போ சீட் லென்த்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து சீட் லென்த்து வந்து 15 கிட்ட வருது. ஸோ இதுக்கு நேராக அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் சீட்டோட ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ½ இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 7 இன்ச்சஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குலேருந்து வெளியே கொடுக்குறது தான் சீம் அலவன்ஸ். ஸோ சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சஸ் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே ஆமோலுக்கு சீம் வரையணும். ஸோ நான் இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ½ இன்ச்சஸ் தேவை ஸ்லீவ்க்கு நான் ஜாயின் பண்ணேன்.
ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே நான் 1/2 இன்ச்சஸ் ஈஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி எடுக்கிறேன்னா, இங்கே ஆல்ரெடி நான் ஒரு ஆர்மல் வரைஞ்சிட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி ஒரு கர்வ். ஸோ இது அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஷோல்டர் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் தேவை. ஸோ மேலேயும் அதனால தான் நம்ம 1 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த பாக்ஸோட இது கனெக்ட் ஆகுது. இப்போ நெக்லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நான் நெக்லைன் வந்து ஒரு சிம்பிள் ரவுண்ட் நெக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இங்கே நாட் கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக் நெக்லைன் என்னும் போது நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்காக நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து 1/2 இன்ச்சஸ் வரைஞ்சிக்கிறேன். நெக்குக்கு சீம் அலவன்ஸ் தேவை. ஸோ இங்கே ஜாயின் பண்ணுற லைன் இது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் டேரெக்டாகவே நம்ம வந்து கிளாத்தில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து ஹெம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டு அவுட்டர் அப்படியே கொடுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் கம்மிஸ் நான் ஸ்லிட் கொடுக்குறேன். அதனால் நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். சீட்டோட தினமும் அதுலேருந்து நான் அப்படியே எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுடிதார் கட் பண்ணிடலாங்களா? ஸோ கட்டிங் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கட்டிங் லைன் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 0லேருந்து இங்கே மேலே இருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வர கட்டிங். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஒன்றா போட்டு தான் கட் பண்ணுறேன். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடலாம். இந்த ஆர்மல் கிட்ட எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இங்கே ஆர்மல் கிட்ட கட் பண்ணுறேன் பேக்கு. கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஷோல்டர் லைன் கட் பண்ணுறேன். ஸோ அட் ஏ டைம் நான் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் நெக் வந்து அப்புறமா தான் கட் பண்ண போகிறேன். அதனால நான் இங்கே ஒரு சென்டர் நாச்சும் ஷோல்டர் ஜாயினிங் எங்கே வருதோ அதுக்கு ஒரு நாச் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்குமே ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் நாச் கொடுத்து எடுத்துட்டேன். இங்கே வந்து எனக்கு வேஸ்ட் லைன் எங்கே வருதுன்னு தெரியாது இல்லையா? ஏன்னா இங்கே டாட் பிடிக்கணும். ஸோ அதனால டாட்டுக்காக எனக்கு எங்கே வரும்னு தெரியணுன்றனால நான் நாச் கொடுத்துருக்கேன். அடுத்தது சீட் லைன். ஸோ சீட் லைனும் நான் இங்கே நாச் கொடுத்து எடுத்துக்கிறேன். இது பேப்பர் பேட்டர்ன் இல்லாமல் எப்படி கிளாத்தில் டேரெக்டாக மார்க் பண்ணி பண்ணலான்றதுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ நீங்கள் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. ஈஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு சீம் வந்து இங்கே மார்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் இங்கே நாச் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது எங்கெங்கே வரும்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து டாட் பிடிக்கணும் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேக்கோடு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பீஸை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ பேக் ஓவர். ஸோ ஒரு பீஸ் பேக் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே நான் மார்க் பண்ணலை. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ இந்த ஒரு பீஸை வச்சுட்டு இங்கே சேஞ்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? இது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு டாட் வராது. ஸோ அதனால் நான் அந்த டாட்டுக்கான பொசிஷன் மட்டும் இப்போ நான் வந்து 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லைன் எப்படி எடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் என்னுடைய கரெக்ட் பொசிஷன். ஓகேங்களா? இதுதான் உள்ளே இருக்கிறது. ஸோ இந்த கரெக்டான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்டுக்கு வருதுலையும் அந்த லைனுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி நீங்கள் சீம் கொடுப்பீங்க? ஸோ இங்கே ஒரு பெண்டு வருது. ஸோ இந்த பெண்டை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வர பெண்டை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆகுது. ஸோ இதை இங்கேருந்து இப்படி கட் பண்ணிடுங்க. இங்கேருந்து இப்படி போகணும். திருப்பி இங்கே இந்த பீஸை கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து குழந்தைன்னும் போது நான் உள்ள 1 இன்ச்சஸ் கொடுத்து இந்த பேக்குக்கு இப்போ இது 1/2 இன்ச்சஸ் தான் வரும் கர்வ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இதுதான் 1/2 இன்ச்சஸ் கர்வு. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு வந்துருங்க 1/2 இன்ச்சஸ். இப்போ கட் பண்ணணும்னா இதிலிருந்து 1/2 இன்ச்சஸ் இருக்கணும் சீம். ஸோ அந்த லைனை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும். ஏன்னா ஃப்ரண்ட்டுமே நம்மளுக்கு வந்து பாடி சேஞ்சஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால இதுக்கு நான் அப்படியே இந்த சீம் அலவன்ஸோட கட் பண்ணுறேன். வேறு எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு இதுவுமே நான் டிசைன் பண்ணுறதுனால இப்போதைக்கு நான் வந்து மார்க் மட்டும் பண்ணுறேன். நெக்கை வந்து கட் பண்ணலை. பிடிச்சிட்டு இந்த பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதில் தான் நெக் லைன் வரும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் ரெடி அண்ட் பேக் பீஸுமே நம்மளுக்கு ரெடி.
ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி.